அப்பா. சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தமுள்ள தேவரே ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு அப்பா கலந்து கொள்ள விருப்பமா உள்ளவங்களையும் தகப்பனே நீங்க கூட்டி கொண்டு வாருங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 சோதரம் 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 சோதரம். ஆவியானவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். பரிசுத்தமுள்ள தேவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஷபரதரி கலதரபு ஷரதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு அடைக்கலமானவர் ஆவியானவரே. அப்பா எங்கள் தகப்பனாக இருந்து ஆவியானவரே ஒரு பிள்ளைய சுமக்கிறது போல தகப்பனே அனுதினமும் டாடி அப்பா உங்களுடைய தோள்களை நீங்க சுமந்து கொண்டு வருகிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவரே அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். ஷபரதரி கலதெர கலதரப ஷரதரி கலதெரபா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே. இந்த காலை வேளையில தகப்பனே ஆவியானவரே அப்பா நீங்க எங்களை நினைத்து இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே உள்ளம் கைகளில வைத்து தகப்பனே ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே எங்களை அனுதினமும் பாதுகாக்கிறீங்க டாடி. ஆவியானவரே அப்பா சோதர தகப்பனே அப்பா நான் உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனே அப்பா நாங்க அப்பா சில நேரத்துல எங்க கவலை கண்ணீர் ஆவியானவரே ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில தகப்பனே நாங்க உங்களை மறந்திருக்கலாம்ப்பா. அப்பா அந்த சூழ்நிலை தான் எங்களுக்கு முன்னாடி நின்றுக்கும்பா. ஆனா நீங்க எங்களை இமை பொழுது கூட தகப்பனே நொடி பொழுது கூட அப்பா எங்களை மறக்காம நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை நினைத்தார், எங்களை ஆசீர்வதிப்பாருன்றதை காட்டியும் தகப்பனே கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறாரு நாங்க அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. தகப்பனே ஆவியானவரே ஷபாரா தரி கலந்தரேபு ஷரரா தரி கலதெரபா. ஆவியானவரே எங்களுடைய பலவீன நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பலத்தை கொடுக்குறீங்க. சுகவீனம் நேரத்துல எல்லாம் தகப்பனே சுகத்தை கொடுக்குறீங்க. எங்களுக்கு தகப்பனே ஆலோசனை கர்த்தராக இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே எங்களுக்கு மருத்துவராக இருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறீங்க டாடி. ஆவியானவரே ஒரு நண்பராகவும் ஆவியானவரே உடன் பிறந்தவராகவும் தகப்பனே எங்களுக்கு அனுதினமும் இருந்து அப்பா எங்கள் தேவைக்கு என்னவென்றோ அதுவாகவே நீங்க இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என் நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. ஆமென். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னை
என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆமென். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ஆமென். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமென் டாடி. ஆவியானவரே அப்பா, மனதார இந்த காலை வேலையில உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, எங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. சோத்திரம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால், நீர் எங்களை தேடி வந்து ஆவியானவரே ரட்சிக்காவிட்டால் தகப்பனே, இந்த நேரத்துல நாங்க எங்க இருந்திருப்போன்றது எங்களுக்கு தெரியலப்பா. எத்தனை பேர் எங்களை நினைச்சிருப்பாங்க, எங்களை மறந்து போயிருப்பாங்கப்பா. ஆவியானவரே அப்பா, எங்க ஒரு மூலையில கடந்திருப்போம். இல்ல தகப்பனே ஆவியானவரே, எங்களை புதைத்து அப்பா அந்த இடத்துல அப்பா ஆவியானவரே மரமே வளர்ந்துருக்கும்பா. அப்பா, அந்த அளவுக்கு மனுஷர்கள் எங்களை மறந்து போயிருந்திருப்பாங்கப்பா. ஆனா நீங்க எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்தது நீ அப்பா. சோத்திரம் தகப்பனே, எடுத்தீங்க டாடி. அதனால தகப்பனே இன்றைக்கு ஆவியானவரே எங்க உயரத்துல அப்பா வைத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க டாடி. ஆவியானவரே அப்பா, சோத்திரம் தகப்பனே, உம்முடைய ரட்சிப்புக்காக மனசார நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை தேடி வந்ததற்காக முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, ராதாரி கலந்தரேபு ஷரராதாரி கலந்தரேபா லுதிரி கலந்தரபு ஷரராதாரி கலந்தரபா. ஆவியானவரே, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியானவரே அப்பா, சோத்திரம் தகப்பனே அப்பா.
உலகத்தார்கள் அப்பா மனசோர்வு அடைஞ்சிட்டா தகப்பனே முடங்கிருவாங்கப்பா. ஆனா தகப்பனே நாங்க சோர்வு எங்களுக்கு நேரிடும் போது எல்லாம் எங்களை முடங்காத படிக்கு ஆவியானவரே அப்பா எங்க ஆவியானவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு தேற்றி தட்டி எழுப்புகிற தேவன். ஆவியானவரே இந்த ஸ்லாக்கியம் யாருக்குப்பா கிடைக்கும் அப்பா? எந்த சூழ்நிலையும் சோர்வோ கவலையோ கண்ணீரோ தகப்பனே அப்பா தக்க சமயத்துல ஏற்ற வார்த்தைகளை கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்க வழிவிலகி போகும்போது கண்டிதலின் வார்த்தையை நீங்க கொடுத்து எங்களை கண்டிக்கிறீங்கப்பா. யார் இது எங்களுக்கு செய்ய முடியும்பா? அப்பா உலகத்தாரெல்லாம் போட்டும் போய் அடிபட்டு வரட்டும்னு தகப்பனை விட்டுருவாங்கப்பா. ஆனா நீங்க எங்களை தகப்பனை எங்களோட வழிகள்ல குறுக்கிட்டு எச்சரித்து அப்பா நேர் வழியில நீங்க எங்களை நடத்துகிற தேவன். ஆவியானவரே செம்மையான வழிகள்ல எங்களை நடத்துகிற தேவன். அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உத்தமமாய் இருக்க தகப்பனே அப்பா எங்களோட அனுதினமும் எங்களை உறவாடுகிறீங்கப்பா. உத்தமருக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்ற வசனத்தை நாங்க அறிக்கை இடுகிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையில உண்மையும் உத்தமமாக நாங்க வாழ தகப்பனே ஆவியானவரே நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. சோத்திரம் தகப்பனே அப்பா உம்மால் மட்டும்தான் முடியும்பா. நீங்க எங்களோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது முடியும்பா தகப்பனே. ஆவியானவரே ஷாதாரி கலந்தரே புஷரதாரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோர்ந்து போறவருக்கு பலனும் ஆவியானவரே சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன். இந்த காலை வேளையில ஏதோ ஒரு காரியத்தினால மனச்சோர்வு எங்களுக்கு இருந்துச்சுன்னா தகப்பனை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. என் தகப்பன் ஆவியானவரே அந்த சோர்வை அப்பா மீட்கத்தக்க பலனை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. காலை வேளையில தகப்பனை ஆவியானவரே உம்முடைய பலன் பூரணமான பலன் தகப்பனை ஆவியானவரே அப்பா எங்களை தகப்பனை ஆவியானவரே அப்பா அது எல்லா சோர்விலிருந்து மீட்டு எடுத்து தகப்பனே இந்த காலை வேளையில ஷாபாராதாரி கலம் தரபா ஒரு உற்சாகம் உள்ள ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாள் முழுவதும் தகப்பனே நாங்க உற்சாகமா இருக்கணும். நாங்க விசுவாசத்துல அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. நாங்க உற்சாகமா இருப்போம் தகப்பனே. நீங்க எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன். ஆவியானவரே அப்பா எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே ஆவியானவரே அனரம்யமாக வாழ எங்களுக்கு கத்து கொடுங்கப்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா சோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோர்ந்து போகாமல் இருக்க தகப்பனே ஆவியானவரே உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஷாபாராதாரி கலந்தரேபு ஷரராதாரி கலதரபா. ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தரேபு ஷரராதாரி கலதரபா. அப்பா சமயற்றுக்கு ஏற்ற வார்த்தை தகப்பனே ஆவியானவரே அப்பா பொற்பார்த்தனத்துல வைக்கிறதுக்கு சமோன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. ஆவியானவரே அப்பா நீங்க இந்த காலை வேளையில தகப்பட எங்களுக்கு நீங்க ஏற்ற வார்த்தையை நீங்க தாங்கப்பா. எங்க இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். எங்க இருதயத்தின் நினைவு எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பட அப்பா மனுஷனுடைய வார்த்தைகள் தகப்பட ஆவியானவரே எங்களை சமாதானப்படுத்தாது. ஆவியானவரே அண்ணாளுக்கு அப்பா அவளோட கணவனோட அப்பா வார்த்தைகள் ஆவியானவரே அப்பா ஆறுதல் கொடுக்கலப்பா. ஆவியானவரே என்னதான் ஆறுதலா பேசினாலும் அன்பா பேசினாலும் இந்த மனுஷனோட வார்த்தைகள் தகப்பனே எங்களுக்கு ஆறுதல் அடை செய்யலப்பா. ஆனா அதே அண்ணாள் தகப்பனே தேவ சமூகத்துல அப்பா போகும்போது ஆவியானவரே என் தேவன் ஆறுதலின் தேவன் அப்பா அவளுக்கு ஆறுதலாக இருந்து வார்த்தைகளை தந்தீங்க. சமாதானத்துடனே போ அப்பா இஸ்ரவேலின் தேவனிடத்தில் அப்பா நீ வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாங்களே அதே போல தகப்பனே ஆவியானவரே இந்த காலை வேளையில ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்பனே மனுஷனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தகப்பனே என் தேவனுடைய சமூகத்துல நாங்க அப்பா உட்கார்ந்து இருக்கோம். ஆவியானவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேணும்பா. அப்பா எங்கள் விண்ணப்பம் கேட்கப்படணும். ஆவியானவரே சமாதானத்துடனே இந்த நாளை நாங்க நடத்த தகப்பனே ஆவியானவரே எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கப்படணும். பரிசுத்த ஆவியானவரே அப்பா ராதாரி கலந்தாரபா ஷரராதாரி கலதேரபா. ஆவியானவரே கரெக்டா இருக்கிற ஒவ்வொருவரும் என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்பா இருக்கிறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பன். ஆவியானவரே அப்பா பரத்துல இருந்து நீங்க ஒத்தாசை அனுப்புகிற தேவன். பரத்துல இருந்து இந்த காலை வேளையில ஷாபாராதாரி கலதேரபா ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைங்க சுகமா வாழணும்பா. ஆவியானவரே ஆத்துமா வாழ்கிறது போல இந்த உலக காரியத்திலே தகப்பனே நாங்க சுகமாய் வாழ உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அக்கா மைக் மட்டும் மியூட்ல போட்டுருங்க. வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம்
நீர் ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே. சரியா டபுளா கேக்குதுப்பா, சரியா கேட்கல. அதான் மியூட்ல மட்டும் கொஞ்சம் போடுங்க. போட்டீங்களாக்கா? ஸ்தோத்திரம் ஆவியானவரே அப்பா, சோதரம் 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 தகப்பனே. ஆவியானவரே அப்பா, சோதரம் தகப்பனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமென். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. போராட்டமே. மியூட்ல போட்டுருங்கக்கா, மியூட்ல போட்டு நீங்க பாடுங்க. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மண்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆமென். தகப்பனே, ஆவியானவரே அப்பா, எங்கள் ஆத்துமா சுகமாய் வாழ்றது போல தகப்பனே எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாங்க சுகமாய் இருக்கணும்பா தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையில அப்பா உங்களுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளை இடுங்க. எல்லாவற்றிலும் சுகமாய் நாங்க வாழணும்பா. ஆவியானவரே அப்பா, உம்மை சேவிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் தகப்பனே. நீர்தான் மெய்யான தெய்வம் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. ஆவியானவரே, எல்லா சுகத்தையும் நீங்க ஆவியானவரே நீங்க தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எந்த அப்பா சூழ்நிலையிலும் தகப்பனே ஆவியானவரே இந்த சுகம்ன்ற ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்ப்பா. ஆவியானவரே அப்பா, சோத்திரம் தகப்பனே. அப்பா, உடல் சுகம் மட்டும் இல்ல, மன சுகமும் தகப்பனே எங்களுக்கு வேண்டும்பா. ஆவியானவரே, இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்துல நாங்க கேட்கிறோம்
ஆவியானவரே ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழணும்பா. நாங்க தகப்பனே ஆவியானவரே எந்த ஒரு பலவீனத்தோடு நாங்க இருக்க கூடாதுப்பா. அப்பா இஸ்ரவேல் அப்பா இஸ்ரவேல் குலத்துல தகப்பனே ஆவியானவரே பலவீனப்பட்டவங்க ஒருவரும் இல்லைன்னு நாங்க வாசிக்கிறோமேப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே உம்முடைய சேவையை செய்யறதுக்கு பணி செய்யறதுக்கு ஒருவனும் தகப்பனே ஆவியானவரே பலவீனப்பட்டு காணப்படலன்னு சொல்றோம்லப்பா. வாசிக்கிறோம் டாடி. அதே போல டாடி ஆவியானவரே அப்பா பலவீனமான நாங்க ஆவியானவரே இருக்க கூடாதுப்பா. பலவீனத்தை எல்லாம் எடுத்து போடுங்க ஆவியானவரே. உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமா இருக்குன்ற சொல்ல வசனத்தை தகப்படே நாங்க அறிக்கை இடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஷாபாராதரி கலந்தரேபோ ஷகலதரேபா லுதிரி கலந்தரபோ ஷரரதரி கலதரபா லுதிரி கலந்தரபோ ஷகலதரி கலதரபா. ஆவியானவரே அப்பா சோத்திர தகப்படே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா சுகவீனத்தை எல்லாம் ஆவியானவரை எடுத்து போடுங்கப்பா. இந்த காலை வேளையில ஆரோக்கியத்தை எங்களுக்கு தாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய அப்பா செட்டைகளினுடைய அப்பா தகப்படே அப்பாக்கு அடைக்கலமாய் வந்த எங்களுக்கு தகப்படே நிறைவான பலன் உண்டு. அப்பா உம்முடைய செட்டைகளின் கீழே தகப்படே ஆரோக்கியம் உண்டுன்னு வாசிக்கிறோமே. தகப்படே ஆரோக்கியமான வாழ்க்கை மனதளவுலையும் ஆரோக்கியமாக நாங்க இருக்க என் தேவ ஆவியானவரே அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஷாபாரதரிக்கல் அந்த ரபோ ஷரரதரிக்கலதரபா அப்பா பலவீனமாக ஆவியானவரே காணப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே வியாதியஸ்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா சோத்திரன் தகப்படே அப்பா ஆவியானவரே உம்முடைய நாமத்தினாலே தகப்படே அப்பா வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவார்கள் என்று சொன்னீங்களே. ஆவியானவரே அப்பா சோத்திரன் தகப்படே எங்களுக்கு பலவீனமான இருக்கிற இடத்துல தகப்படே நாங்க கை வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பன் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்படே ஆவியானவரே இந்த இடத்துல ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடும்படிக்காக ஜெபிக்கிறோம். அநேக வருஷ காலமாக ஆவியானவரே ஏதாச்சும் ஆவியானவரே வியாதி எங்களுக்குள்ள இருந்தா எங்க குடும்பத்துக்குள்ள இருந்தா எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இருந்தா அவர்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம்ப்பா. தகப்படே ஆவியானவரே அந்த அப்பா அந்த பலவீனத்தை அந்த வியாதிய என் தேவ ஆவியானவரே அவங்களிடத்துல இருந்து எடுத்து போடுங்க. ஒரு மாறுதல் வரணும்பா. ஆவியானவரே சுகம் பெலன் ஆரோக்கியம் எல்லாம் தகப்பனே ஆவியானவரே எங்களுக்கு கிடைக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அநேக வருஷமாய் தகப்பனே ஆவியானவரே வியாதிப்பட்டு இருக்கிற எல்லா விதமான கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்க நிர்மூலமாக்கி நாங்க ஜெபிக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே வியாதியஸ்தர்களுக்காக நாங்க ஜெபிக்கிற ஆவியானவரே அப்பா ஜெபிக்கும் போது அந்த இடத்துல சுகம் வரணும்பா. ஆவியானவரே அப்பா இது 9 வரங்களை தகப்பனே அப்பா குணப்படுத்துதல் வரம் இருக்குல்லப்பா. சுகம் அளிக்கிற வரம் இருக்குல்லப்பா. இந்த காலை வேளையில தகப்பனை ஜெபித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த அப்பா வரத்தை நீங்க கட்டளையிடும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நாங்க ஜெபித்த அற்புதம் நடக்கணும். நாங்க ஜெபித்த ஆவியானவரே அப்பா வியாதியஸ்தர் குணம் ஆகணும்பா. ஆவியானவரே ஷாபாராதரி கலந்தாரபோ ஷரரதரி கலதரபா ஸ்ரீகலந்தாரபோ ஷரரதரி கலதரபா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வாசிக்கிறோமே. தகப்பனே நாங்க விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோத்திரன் தகப்பனே அப்பா சோத்திரன் தகப்பனே நாங்க உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆவியானவரே எங்களை வெறுமையாய் அனுப்பாத படிக்கு என் தேவன் சுகம் அளிக்கிற வரத்தை நீங்க கொடுங்க. ஆவியானவரே அதற்கு ஏற்ப வசனத்தை வச்சு நாங்க ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க. தகப்பனே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆவியானவரே. அதே போல தகப்பனே உம்மை விசுவாசிக்கிறவர்கள் சொல்லும் தகப்பனே ஆகும். தகப்பனே உம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய கட்டளையும் நிற்கும் ஆவியானவரே நீங்க சொல்லுங்கப்பா. ஆவியானவரே அப்பா தகப்பன் ஆவியானவரே பிள்ளைன்ற அதிகாரத்தை நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. ஆவியானவரே எங்க வீட்டுல யாரும் பலவீனப்பட்டு காணக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே யாரும் தகப்பனை வியாதியஸ்தரா காணக்கூடாது. தகப்படே ஆவியானவரே எல்லாத்தையும் தகப்படே உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆவியானவரே மருத்துவராக இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே ஷாராராதரி கலந்தரேபோ ஷராராதரி கலதரபா எதிரி கலந்தரபோ ஷராராதரி கலதரபா. தகப்படே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. எல்லாத்தையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் ஆவியானவரே இந்த இடத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. நாங்க ஜெபம் பண்ண போற ஒவ்வொரு பிரேயர் பாயிண்டையும் தகப்பன் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் பக்கம் 685. சங்கீதம் 26. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை.
கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்திரியங்களை என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதையும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன். என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமேன், ஆமேன். இதுல எல்லாமே நல்லா இருக்கா? 4வது, வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேரவில்லை. ஏசப்பா வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க, நம்மளை எப்படி இதுல நிறைய இருக்கு, உத்தமமாய் நடக்கணும், செம்மையான இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து தேவையில்லாதவங்ககிட்ட பேச்சை நம்ம குறைச்சுக்கிறோம். அது ஆண்டவர் வந்து ரொம்ப இது பண்ணுவார். ஏன்னா அவரோட நாமத்தை வந்து வீணில வழங்க கூடாதுன்னு சொல்லுவாரு. இன்னொன்னு என்னன்னா, வீண் வார்த்தைகள் வந்து நம்மளோட வாயில இருந்து வரவே கூடாது. சோ ஏசப்பா அந்த இதை வந்து கரெக்டா சொல்லுவாரு. ஏன்னா நீ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோம்னா, நீ பேசுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றவாரு. நம்ம போய் வந்துட்டு மத்தவங்ககிட்ட வந்து பலவீனத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். சோ பேசின எனக்கு முக்கியமா சில நேரத்துல நான் பலவீனமா இருப்பேன். நான் அந்த கவலை எல்லாம் வரும்போது அழுகையா இருக்கும். அப்ப முதல்ல வந்து நான் யார தேடணும்னா ஏசப்பாவை தேடணும், அவரோட சமூகத்துல போய் உட்காரணும். ஆனா நான் அவரோட சமூகத்துல உட்காராம எங்க அக்காங்களுக்கு போன் போட்டுருவேன், இல்ல சர்ச்சில் உள்ள யாருக்காச்சும் போனை போட்டு நான் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்ப சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். ஆனா முழுசு ஆறுதல் கிடைக்குமா? கிடைச்சிருக்காது. அப்பதான் ஒரு நாள் ஏசப்பா சொன்னாரு, உனக்கு கவலை கஷ்டம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல நீ என்னோட சமூகத்துக்கு வா. நீ வாட்டுக்கு போனை போட்டு யார்த்தையாச்சும் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த இடத்துல வந்து என்னது, நான் உனக்கு ஆறுதல் தர முடியாம போயிடும். சோ என்ன பலவீனமா இருந்தாலும், நம்ம கவலை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும் ஏசப்பாட்ட ஃபர்ஸ்ட் போயிடணும். அதுக்கு அடுத்துதான் நம்ம மனுஷன்கிட்ட போய் அந்த இதை சொல்லணும். அதுவுமே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா முதல்ல நம்ம அவரோட சமூகத்துல போய் உட்கார்ந்துட்டோம்னா கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவர் ஆறுதல் அளிச்சிருவார். அப்போ நம்ம அந்த கவலை எல்லாம் போயிடும். நம்ம என்ன பண்றோம், அந்த கவலையோட டிவியை பாக்குறோம், இல்ல வந்து மத்தவங்ககிட்ட போய் புலம்புறோம். ஏசப்பா அது சொல்லவே இல்லை. கவலை எதா இருந்தாலும் முதல்ல நீ என்னோட சமூகத்துல உட்காரு, வீணரோட நான் உட்காருவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வீணர்னா தேவையில்லாம பேச்சு, அதான் கிளவி பேச்சுன்னு சொல்லுவோம். அது நம்ம பிள்ளைங்களுக்கு இடத்துலயுமே இருக்கும். கிளவி பேச்சுன்னா அந்த புரணி பேசுறது, 2வது வந்துட்டு புலம்புறது, இந்த மாதிரி இப்படிதான் கிளவி பேச்சுன்னு சொல்லுவோம். கிளவிகள்லாம் சேர்ந்துறது இல்ல. கிளவி பேச்சுன்னா அந்த மத்தவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி எதுவுமே பேசாம ஏசப்பா அதுல வந்து எதிர்த்து நிக்கிறார். மத்தவங்கள பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு ஏசப்பா கேட்பார். அவங்கள பத்தி பேசி நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்ற காட்டியும் அது நம்மளுக்கு வந்து அவங்களோட இதை பேசும்போது அவங்களோட கஷ்டம் நம்மளுக்கு தான் வரும். சோ அந்த மாதிரி வந்து மத்தவங்க இடத்துல போனோம்னா நல்ல விதமா பேசுங்க. பேசக்கூடாதுன்னா இல்ல, கர்த்தர் வந்து மத்தவங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இதை நீங்க ஏசப்பாவை நீங்க முன்னாடி வச்சு பேசும்போது அவங்களுக்கும் ஒரு விசுவாசம் வரும். இல்லைன்னா இத்தனை வருஷம் இவங்க சபைக்கு போறாங்க, இந்த பாரு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி வந்து பேசுவாங்க, புரளி பேசுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இடத்துல வந்து ஏசப்பா என்ன சொல்ற, நீ அப்படிப்பட்டவங்களோட சேராத, வீணரோட நான் உட்காரவில்லை, நம்ம உட்கார கூடாது, வஞ்சகர் இடத்துல நம்ம சேரவும் கூடாது. நீ உங்க கூட நிறைய பேர் இன்னி வரைக்கும் நம்மகிட்ட பேசிட்டு நம்ம போன பின்னாடி அங்கிட்டு போயிருக்க மாட்டோம், நம்மளை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சோ அப்படிப்பட்டவங்ககிட்ட வந்து நம்ம பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கிறணும். அதாவது அப்புறம் வந்து 12வது வசனம், என் கால் செம்மையான இடத்திலே நிற்கும். கரெக்டான எந்த இடமோ அவங்ககிட்ட நீங்க போங்க. மத்தவங்ககிட்ட புரளி பேசுறாங்க, பெர்மன் செய்ய சொல்லுவாங்க, அவங்க மத்த எல்லாரோடையுமே சமாதானமா இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா எட்ட இருந்து அவங்கள கிட்ட வச்சு அழகு பார்க்கலைனாலும் எட்ட இருந்து ஆசீர்வதிச்சிருங்க அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. யாரையும் புரணி பேசக்கூடாதுயா, நம்மளோட வார்த்தையில கவனமா இருக்கணும். ஏன்னா நம்மளோட வார்த்தையில வந்து ஆண்டவர் வாசம் பண்றார். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வாயில இருந்து வருகிற வார்த்தையும் நல்ல வார்த்தையா இருக்கணும், நம்ம சேர்றவங்களும் நல்லவங்களா இருக்கணும், நம்ம இருக்கிற இடமும் நல்ல இடமா இருக்கணும். சோ அப்படிதான் நம்ம வந்து ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. மெசேஜ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எலியாவின் வேண்டுதல், 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம்.
இங்க வந்து என்னன்னா சாரிபாத் விதவையை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இஸ்ரவேல்ல வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். சோ பஞ்சம் ஏற்படும் போது என்ன ஆகும்னா கர்த்தர் வந்து ஒரு விதவை வீட்டுக்கு எலியாவை சொல்லுவாரு. எலியா தீர்க்கதரிசியா சொல்லும் போது இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சனால சுருக்கமா இருக்கிறேன். சோ சாரிபாத் விதவை வந்து அந்த பஞ்ச காலத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் மாவு இருந்திருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருந்திருக்கு. அப்போ சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போலாம், இதுதான் அவளோட நிலைமை. கொஞ்சம் தான் மாவு இருக்கு. தன்னோட பையன் அதுக்கடுத்து தானும் வந்துட்டு இந்த இதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு செத்து போயிடும், இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு செத்து போயிருவோம். அதுக்கடுத்து ஏன்னா சாப்பாடு இல்ல, அவ்வளோ கொடிய பஞ்சம் இருக்கிறதுனால அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எலியாவை வந்து அந்த இடத்துக்கு அனுப்புறாரு கர்த்தர். நீ போ அந்த விதவை இடத்துல வந்து இது பண்ணோனே அந்த எலியா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு அப்பம் சுட்டு கொடு அப்படின்னே, கொஞ்சம் தான் இருக்கு, இருந்தாலும் நீங்க வந்து கேக்குறீங்கன்னு அவருக்கு வந்து சுட்டு கொடுக்குறாங்க. சுட்டு கொடுத்த அந்த தீர்க்கதரிசிய வந்து இவங்க போஜனம் பண்ணிருக்காங்க. ஒரு நேரம் போஜனம் பண்ணுனதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து இப்போ எலியா வந்து அவங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த பஞ்ச காலம், அதாவது மழை 3 வருஷம் மழை பெய்யவே இல்லையா, அப்போ கொடிய பஞ்சம் இருக்கு. அப்போ என்ன ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறாருன்னா இந்த எலியாக்கு ஒரு நேரம் போஜனம் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ என்ன நடக்குதுன்னா மழை பெய்யற வரைக்கும், அந்த பஞ்ச காலம் முடியிற வரைக்கும் அவங்க வீட்டுல மாவு குறையல, எண்ணெய் குறையல. அப்ப என்னது, சாப்பாட்டுக்கு வழி இருக்கு. சோ இந்த எலியாவும் அவங்களோடய தங்குறாங்க. அந்த முடியிற வரைக்கும், அந்த பஞ்சகாலம் முடியிற வரைக்கும் இந்த சாரிபாத் விதவை வீட்லயே எலியா வந்து தங்குறாங்க. சோ இப்படி தங்கும் போது நல்லாதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாரிபாத் விதவையோட பையன் வந்து அப்படியே ஒரு மூச்சு வாங்கி சாக போறான், கிட்டத்தட்ட செத்துட்டானே வச்சுக்கோங்க. சோ அப்படி வந்து சாக போற நிலைமையில இருக்கும்போது அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. சோ ஒவ்வொன்னா அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் சுவாசம் போயினா மூச்சு நின்றுச்சு கிட்டத்தட்ட. அப்படி இது பண்ணும்போது அப்போ வந்து அந்த எலியாட்ட கேக்குறாங்க. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தான் இருக்கிற இடத்துல கட்டில படுப்பாங்களா, அந்த கட்டில வந்து அந்த குமாரனை படுக்க வச்சு அவன் மேல 3 தடவை விழுந்து விழுந்து எந்திரிக்கிறாங்க. ஏசப்பா இவனுக்கு வந்து உயிரை தாங்க. எனக்கு அழகா அவர் சொல்லியிருப்பாரு, அவளுக்கு துக்கத்தை கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரா என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த 3 தரம் குப்பர விழுந்து இது பண்ணோனையே கர்த்தரை நோக்கி என்ன பண்ணானா விண்ணப்பம் பண்ணினான். இந்த குழந்தைக்கு ஆத்மா உள்ள வரட்டும், இவன் வந்து உயிர் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி எலியா வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்து அவன் பிழைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல எலியாவோட வேண்டுதல் என்ன அப்படின்னா, எலியாவோட வேண்டுதல் என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா நமக்கு யாராச்சும் ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க, அதாவது நம்மளுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்க. சோ நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நாம ஆசீர்வாதமா இருக்கணும். சோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சாரிபாத் விதவைய பார்த்தாலுமே 2 நாள்ல செத்து போயிருப்பாங்க. ஆனா அவங்க கர்த்தர் வந்து போஜனம் கொடுக்குறாரு, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எலியாட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. சில நேரத்துல அப்படிதான் நம்மளும் வந்து ஏசப்பாட்ட இது பண்ணிருப்போம். நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மலாம் என்னைக்கோ செத்து போயிருப்போம். உண்மைக்கே நம்மளுக்கு நடக்கிறது எல்லாமே அப்படிதான் இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் சில இடத்துல எல்லாம் இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆனா ஆண்டவர் வந்து நம்மளை மீட்டு ரட்சித்தாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு தேவை இல்ல, ஒரு தேவை வந்து கிடைக்கல, ஒரு தேவை சந்திக்கப்படல, மனுஷர்கள் எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க இப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை வந்து இதுக்கா என்னைய உசுரோட வச்சீங்க, இதுக்கா நீங்க என்னைய தேடி வந்தீங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், புலம்புறோம். ஆண்டவரை வந்து கொஸ்டின் கேக்குறோம். சோ அந்த மாதிரி நம்ம கேட்கவே கூடாது. ஏன்னா என்னைக்கோ நம்ம செத்து போறோங்க, இன்னி வரைக்கும் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காருன்னா நம்ம அதுக்குதான் முதல்ல உண்மையா இருக்கணும். சோ அந்த சாரிபாத் விதவை வந்து மறந்துட்டாங்க. 2 நாள்ல இருந்தா செத்து போயிருப்பாங்க. ஆனா இத்தனை வருஷம் உயிரோட இருக்க வச்சிருக்காங்க அந்த எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி. ஆனா அந்த எலியாட்ட அவங்க கேக்குறாங்க, என் மகனை சாகடிக்கிறதுக்கா இங்க வந்தீங்க, அவன் வரலைன்னா 2 பேருமே செத்து போயிருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் சாரிபாத் விதவை என்ன கேக்குறாங்க, சாகடிக்கிறதுக்கா வந்தீங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்த இடத்துல அவங்களோட கஷ்டம் புரியுது. ஏன்னா மகனோட உயிர் போறதுனால அவங்க கேக்குறாங்க.
ஆனா எலியாவோட வேண்டுதல் வந்து அவங்கள எதுவுமே சொல்லல. அவன் நினைச்சிருந்தா சொல்லியிருந்திருக்கலாம், இந்த மாதிரி வந்து நான் வந்ததுனாலதான் நீ இன்னொரு உயிரோட இருக்கிறம்மா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே சொல்லல. அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும்னா, நமக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னா, ஒரு நேரம் தான் போஜனம் கொடுத்தா அந்த சாரிபாத் விதவை, நம்ம ஊழியக்காரங்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ வந்து ஆசீர்வாதமா இருக்கிறோம், நம்ம வந்து நம்மளால நல்லது செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை தருவாரு. சோ அதே போல நமக்கு யாராச்சும் உதவி செஞ்சாங்க அப்படின்னா நாம செஞ்சோம், ஓகே, நமக்கு யாராச்சும் செஞ்சிருப்பாங்கல்ல, உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உதவி செஞ்சிருப்பாங்க, அவங்க வந்து ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். நான்லாம் இன்னி வரைக்கும் வந்துட்டு எனக்கு முத ஏசப்பாவை பத்தி சொன்னவங்க எங்க அத்தை, சொந்தத்துல எங்க அத்தை எங்க அக்கா. ஆனா இன்னும் வந்து நான் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்துல என்னைய பிரேயர் செல்க்கு கூட்டிட்டு போனதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போக சொன்னவங்களா இருக்கட்டும், நிறைய ஊழியத்தை அறிமுகப்படுத்தினவங்களா, இன்னும் நான் அவங்கள நினைக்கும் போது ஏசப்பா சோத்ரம் அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சோ இந்த எலியா வந்து அப்படிதான் சொன்னாங்க, ஏசப்பா இவங்களை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளை சாக பண்றது வந்து உங்களுக்கு சித்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவை இந்த இந்த பையன் வந்து ஜீவன் பிழைக்கணும், ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. சோ நம்மளோட வேண்டுதல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்களுக்கு நாம ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். இது கர்த்தர் வந்து கண்டிப்பா பாப்பாரு. இது ஒரு அவ்வளவு நல்ல பெரிய குணம். ஏன்னா நன்றி நன்றி மறந்த உலகம். ஒருத்தவங்க செய்த நன்மையை வந்து மறந்துருவாங்க, எல்லாருமே மறந்துருவாங்க எல்லா சூழ்நிலையுமே. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்க பாரு இதுக்கு என்ன எவ்வளவு நன்மை செஞ்ச, ஒண்ணு கூட நினைச்சிருக்கா, ஒண்ணு நினைச்சிருந்தா நம்மளுக்கு நல்லது செஞ்சிருப்பாங்கன்னு அப்படி அப்படி சொல்ற உலகம் தான், அப்படிதான் மாறுது. சோ நன்றி மறக்கிற உலகம் தான். ஆனா இதுல நம்ம நன்றி மறக்கவே கூடாது. சோ எலியா இங்க நன்றி மறக்கவே இல்ல. அந்த சாரிபாத் விட கேட்கவே இல்ல கொஸ்டின், நீ ஏன் இப்படி என்ன கேட்டேன்னு கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலா கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்றாங்க. சோ நம்ம வேண்டுதல் எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்களுக்கு நாம ஆசீர்வாதமாக இருக்கணும், ஏசப்பா நாங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்க அவங்க குடும்பத்தை வந்து ஆசீர்வதிங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் நன்மை செஞ்சிருப்பாங்க, அதுக்கு அடுத்து ஃபுல்லா நம்மளுக்கு அவங்க வந்து அவங்க தீங்குதான் செய்யறாங்க அப்படின்னாலுமே இல்ல, அவங்க செஞ்ச நன்மையை நம்ம மறக்க கூடாது. நம்மளுக்கு தீங்கு நினைச்சாலும் ஒரு நாள் நன்மை செஞ்சிருக்காங்க, அந்த நன்மையினால நான் இன்னைக்கு உயிர் வாழ்றேன் அப்படின்னா நம்ம அவங்கள மறக்கவே கூடாது. அவங்க தீங்கு செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. சோ அப்படி மத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும். அது மட்டும் இல்லாம யார் நம்மள இப்ப இந்த சாரிபாத் விதவை வந்து என்ன பண்ணாங்க, நீ சாகடிக்கவா, நம்ம வாசையில பாத்தீங்கன்னா சாகடிக்கிறதுக்காயா இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா, அந்த எலியா தீர்க்கதரிசியை பார்த்து. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, தன்னோட மகன் வந்து உயிர் பிழைச்சாச்சு, உயிர் பிழைச்சோடே இந்தாமா உன்னோட பிள்ளை வந்து சாகல உயிரோட தான் இருக்கிறான்னு சொல்லும் போது அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்கன்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். சோ உங்களை யாரு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, உங்கள தப்பா பேசியிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்க, ஆனா நீங்க அவங்களுக்கு நன்மையை திருப்பி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கெடுதல் நினைச்சிருப்பாங்க, தீங்கு நினைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்ல, அந்த ஆசீர்வாதம் வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மையிலேயே நீங்க ஏசப்பா பிள்ளை, உங்க வாயில இருந்து வர்றதெல்லாம் நல்ல வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏசப்பாவை இன்னும் அறிவாங்க. சோ நம்மளுக்கு தீங்கு நினைக்கிறவங்கள நம்ம தீங்கு செய்யாதபடிக்கு நன்மை அவங்களுக்கு செய்யணும், அதற்காக நம்ம வேண்டுதணும். சோ நம்மளோட வேண்டுதல் எப்படி நிறைவேறும் அப்படின்னா, நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்களுக்கு நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கும்படி நம்ம வேண்டணும், நம்மள தீங்கு செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யற மாதிரி நம்ம கர்த்தர் இடத்துல வேண்டணும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வேண்டுதல் நிறைவேறும், நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா இந்த வார்த்தையின் மூலமாக தேவ ஆவியானவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக யார் யார் இருந்தாங்களோ இந்த நேரத்துல நாங்க நினைவு கூறுகிறோம்ப்பா தகப்பனே, அவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க தேவ ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களுக்கு சின்ன உதவி செஞ்சிருந்தாலும் நாங்க அவங்களை நினைவு கூறுகிறோம், அவங்களை ஆசீர்வதிங்க தகப்பன் ஆவியானவரே. அப்பா எங்களுக்கு யாரு தீங்கு நினைச்சாலோ தகப்பனே, அப்பா அதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது அவங்க எங்களுக்கு நன்மை செஞ்சிருப்பாங்கப்பா தகப்பனே ஆவியானவரே. அப்பேற்பட்டவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி தீங்கு செஞ்சவங்களை நாங்க மனசளவுல அப்பா நாங்க திட்டி இருந்தாலோ இல்ல அவங்களை வேதனைக்கு இது பண்ற மாதிரி நாங்க ஏதாச்சும் நடந்திருந்தாலோ அவங்களுக்கு விரோதமாக நாங்க ஜெபித்திருந்தாலோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்கப்பா தகப்பனே ஆவியானவரே. அவங்க நல்லபடியா
உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா தகப்பனே ஒரு நேர பொழுது அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்கப்பா. அந்த உதவி இல்லைன்னா அந்த இடத்துல நாங்க எப்படி நின்று போன்றது அப்பா உமக்கு தான் தெரியும்பா. அதை எல்லாத்தையும் நாங்க நினைவு கூறுகிறோம் தகப்பனே. நன்றி அறிதல் அப்பா உமக்கு தகப்பனே பிரியமாய் இருக்குப்பா. நாங்க எல்லா இடத்துலயும் நன்றி செலுத்தணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்பா. நீங்க எப்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களோ தகப்பனே ஆவியானவரே நாங்களும்